வணக்கம். இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ ஆல்ரெடி 2 எக்ஸாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஸோ இப்போது இந்த ஃபைனல் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதில் 5 பேப்பர்ஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அதுவும் ஜென்ரல் பேப்பர்ஸ் தான். இப்போது எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வுக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துகிட்ருக்கோம். எப்போ வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸாமுக்கான டைம் டேபிள் வரலாம். ஸோ நீங்கள் ரெடியாக இருக்கணும். யூனிவர்சிட்டி எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அதில் ஒரே அட்டம்ப்டில் எல்லாருமே பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸு டிஸ்டிங்ஷன் அந்த மாதிரி வரும். ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு நிறைய மார்க் வந்து போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வாங்கிடலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் வந்து நல்லாவே உங்களோட காலேஜில் வழங்கியிருப்பாங்க. எக்ஸ்டர்னலில் நீங்கள் அதிகமான மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஒர்க் இருக்குது, அப்புறம் படிச்சுக்கலான்னு தள்ளி போடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஷெட்யூல் போடுங்க. நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 5 யூனிட் அந்த 5 சப்ஜெக்ட்டும் நம்ம எது படிச்சிருக்கோம், எது படிக்கல அப்படின்னு உங்களுக்கு மனசில் ஒரு பயம் வரணும். அதே மாதிரி புக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட புக்கை வந்து க்ளோஸ் பண்ணி வச்ச வாட்டி ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்குது, என்னென்ன கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, எந்த பார்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க, எந்த பார்ட் நீங்கள் படிக்கலை அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா இருக்கணும். இன்னொன்று, எப்போல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களோ அப்போல்லாம் எந்த கொஸ்டின் படிக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு அண்டர்லைன் பண்ணுங்கள், இல்லை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் புக்கை எடுத்து பார்க்கும்பொழுது நீங்கள் எந்த கொஸ்டின் படிச்சிருக்கீங்க, எந்த கொஸ்டின் வந்து நீங்கள் படிக்கவே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியணும். எது ரிப்பீட்டடாக படிச்சிருக்கீங்களோ அது இன்னொரு டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் 5 டைம்ஸ் படிச்சிருக்கீங்க. ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் 10 டைம்ஸ் கூட ரீட் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் ஒன்ஸ் கூட நீங்கள் பார்க்கல அப்படிங்கும் பொழுது அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க? ஸோ எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்த்துருங்க. அதுக்கப்புறமா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஸோ ஒரேடியாக சில கொஸ்டின்ஸ் வந்து ஒமிட் பண்ணுறது, சிலது வந்து ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக படிச்சுட்டு போகிறது, ஸோ சிலது வராமல் கூட போகலாம். ஸோ அதையும் ஃபேஸ் பண்ணணும். இன்னொன்று, டைம் மேனேஜ்மெண்ட்டு. அந்த டைமுக்குள்ளே வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் 5 எழுதணும். அதுக்கப்புறம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் 3 எழுதணும். 10 மார்க் கொஸ்டின்ஸ் 5 எழுதணும். ஸோ எல்லாமே அட்டன் பண்ணால் தான் உங்களால் மார்க் வாங்க முடியும். சில பேர் 1 மார்க் கொஸ்டின் விட்டுருவாங்க, சில பேர் 5 மார்க் கொஸ்டின் விட்டுருவாங்க, இல்லை 10 மார்க் கொஸ்டினே 3 ஹவர்ஸ்க்கு எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி கிடையாது, எல்லா பார்ட்டும் அட்டன் பண்ணணும். கன்ஃபியூஷன் இல்லாமல் எழுதணும். ஃபஸ்ட்டு 1 மார்க் எழுதுறீங்களா, எழுதுங்க. இல்லை லாஸ்ட்டில் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால் எழுதுங்க. 10 மார்க் எழுதிட்டு 5 மார்க் எழுதுறது, 5 மார்க்கு 10 மார்க் வந்து கலந்து நீங்கள் எழுதக்கூடாது. ஸோ 5 மார்க் எழுதணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே எழுதிட்டு அதுக்கப்புறமா 10 மார்க்குக்கு போங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு நல்ல 10 மார்க் தான் எனக்கு தெரியும், நான் எழுதுகிறேன் அப்படின்னா நல்லா ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 5 மார்க் கொஸ்டின்ஸ் போங்க. அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா எழுதுறது, போக 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 வேறு மாதிரி எழுதுறது. ஸோ அந்த தப்பு பண்ணாதீங்க. உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிறது அந்த பேப்பரில் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, நல்ல பென், அதுக்கு நல்லா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து நல்லா வாங்கி இந்த தேர்வில் நம்ம எவ்வளோ மதிப்பெண்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களோட மனசார நீங்கள் அதுக்கு தயாராகணும். இவ்வளோ மதிப்பெண்கள் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் அது கம்மியாவது நீங்கள் வாங்கலாம். ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும், ப்ராப்பரான யூனிஃபார்மில் போகணும், ஐடி கார்டு போட்டுட்டு போகணும். உங்களோட ட்ரெஸ் கோடோடு நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக போனீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தெளிவான சிந்தனையில் நீங்கள் நல்லா எழுதுவீங்க. ஸோ ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து உங்களோட ட்ரெஸ் கோட்லேருந்து டைமுக்கு அந்த தேர்வு அந்த எக்ஸாம் இருக்கக்கூடிய சென்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour முன்னாடியாவது நீங்கள் போகணும். லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ஹாலை தேடிக்கிட்டே போகிறது, அதுக்கப்புறமா அந்த ஹால் இந்த ஹாலுன்ற கன்ஃபியூஷனே வேண்டாம். அந்த தேர்வு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தேர்வு. நீங்கள் மதிப்பெண்கள் வாங்குறீங்க, நாளைக்கு நல்ல ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, அரசு வேலைக்கு போகிறீங்க. உங்களோட லைஃப் எதை பேஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மதிப்பெண்களை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னோம்னா முன்னாடியே போயிடணும். எந்த ஒரு ஹரிபரி இல்லாமல், டிராஃபிக் இல்லாமல் முன்னாடியே போயிடணும். சாப்பிட்டுட்டு போங்க, ஒரு கிளியரான சிந்தனையில் போங்க. இது வரும் அது வரும்னு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது.
ஃபஸ்ட்டு ரைட்டிங் ப்ராக்டிஸ் முக்கியம். அந்த பெண்ணையே நீங்கள் போய் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பீடு வராது. ஸோ ஃபஸ்ட்டு தேர்வுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து கூட எழுதுங்க. ஸோ ஒரு 1 hour 2 hour வந்து நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். ஸோ தயவு செஞ்சு முதல்ல எழுதி பார்த்துட்டு போங்க, நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள், சினாப்சிஸ் போடுங்க. எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கும் போது எப்போவுமே ஒரு நோட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு சின்ன ஹெட்டிங்காக வந்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து எழுதுங்க. அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக படித்தது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணுங்கள். சரி ஒன்றுமே தெரியலையா திரும்ப படிங்க. சில பேருக்கு வந்து ஒரு டைம் படித்தாவே புரியும், சில பேர்த்துக்கு ஒரு 5 times படித்தா கூட புரியாது, சில பேர்த்துக்கு புரியவே புரியாது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் பொறுத்தது, உங்களோட மெத்தட்ஸ் ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்குது. சில பேர் வந்து நைட்டு தான் படிப்பீங்க, மார்னிங் படிக்க மாட்டீங்க. சில பேர் வந்து மார்னிங் படித்தா தான் புரியும் அப்படிங்கிறதுனால ஸோ அது உங்களோட இஷ்டம், அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க தேவையில்ல. அது எந்த டைமில் படித்தா உங்களுக்கு நல்லா புரியுது, அதே மாதிரி புரிஞ்சு படிக்கணும். எதையுமே வந்து ஒரு குருட்டு மனப்பாடமாக பண்ணக்கூடாது. புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் மனசில் இருக்கும். ஏன்னா நீங்கள்லாம் ஒரு டீச்சர், அதனால் நல்லா படிங்க. அந்த தேர்வில் வந்து ஒரே அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிங்கன்னா ஒரே டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரொவிஷனல் வாங்கலாம், டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கும்பொழுது அந்த கான்வகேஷன் ஃபங்க்ஷனில் எல்லா உங்களோட சக மாணவர்களை பார்க்கலாம், சந்தோஷமாக வந்து டிகிரி வாங்கலாம். ஸோ அந்த தேர்வில் ஏதாவது ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சர்டிஃபிகேட்லாம் வரத்துக்கு ரொம்ப வருஷ கணக்கு ஆகும். ஸோ அது வேண்டாம், அதனால் நல்லா படிங்க.